சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை குறைந்திருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3360 ரூபாய் குறைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே இருந்தது. 1,04,000 ரூபாயை நெருங்கியிருந்த தங்கத்தின் விலை தற்பொழுது சற்று குறைந்திருக்கிறது. தங்கத்தின் விலை சவரனுக்கு 3360 ரூபாய் குறைந்திருக்கிறது. ஒரு கிராமிற்கு 420 ரூபாய் குறைந்து ஒரு சவரனுக்கு 3360 ரூபாய் குறைந்திருக்கிறது. நமது தொலைபேசி இணைப்பில் நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த ஜெயந்திலால் சலானி இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தங்கத்தின் விலை 1,04,000 ரூபாய் என்கின்ற அளவிற்கு சென்றது. திடீரென்று தற்பொழுது 3360 ரூபாய் குறைந்திருக்கிறது. இதன் போக்கு எப்படி இருக்கும் இனி? அதாவது எப்பொழுதெல்லாம் விலை உயர்கிறதோ அபரீதமாக அப்போது சிறிதளவு மீண்டும் குறையும். அந்த குறைவுதான் இது. இருப்பினும் மீண்டும் விலை உயரும். காரணம், அடுத்த வாரம், அதாவது 2026 வருடம் முதல் வாரத்தில் அமெரிக்க பங்கு சந்தைகளாகட்டும் அல்லது அமெரிக்காவுடைய மெட்டல் சந்தைகளாகட்டும் திறக்க இருக்கிறது. அப்பொழுது மீண்டும் தங்கம் அல்லது மெட்டல் விலைகள் உயரும். தங்கம், வெள்ளி போன்ற விலைகள் உயர தொடங்கும். அதாவது இந்த விலை உயர்வு என்பது ஏற்கனவே கணித்தது போல சிறிதளவு மீண்டும் ஒரு பிரேக்னு சொல்லுவாங்க. அது இப்ப கிடைச்சிருக்கு. மீண்டும் விலை உயரும். ஏன்னா இதனுடைய தேவை, முதலீடுகள் எல்லாம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டுதான் வருகின்றன. விலை உயரும் என்கின்ற பட்சத்தில் இதுவே 1 லட்சத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இப்ப எவ்வளவு வரைக்கும் தங்கத்தினுடைய விலை எட்டும்னு எதிர்பார்க்கலாம்? இல்ல, தொடர்ந்து விலை அதுக்கு எங்கேயுமே பெஞ்ச் மார்க்கே இல்லை. அதாவது அதற்கு இதுதான் விலை என்றது இல்லவே இல்லை. தொடர்ந்து விலை உயர்வாகவே இருக்கும். இந்த வருடம், அதாவது வரக்கூடிய வருடம் முழுவதுமே விலை உயர்ந்து கொண்டுதான் போகும். ஏனென்றால் அதனுடைய முதலீடுகள், பொருளாதார சூழ்நிலை போன்றவைகள் கணித்து பார்க்கும்போது தொடர்ந்து விலை உயர்வான நிலைமைதான் தொடர்ந்து நீடிக்கும். இது சரியான தருணம். இந்த நேரத்தில் தங்கம் அல்லது வெள்ளியின் மீது முதலீடு செய்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாகவே நாங்கள் நினைக்கிறோம். காரணம், இந்த விலை குறைவு ஏற்கனவே ஒரு விலை இந்த உயர்வை தொட்டுள்ளது. மீண்டும் அந்த உயர்வை தாண்டிதான் அது செல்லும். அதனால் இந்த விலை குறைவு என்பது முதலீட்டாளர்கள் சரியான நேரத்தில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. நீங்க சொன்னது போல புத்தாண்டு தொடங்கிய பிறகு ஒரு வாரம் நிச்சயமாக தங்கத்தினுடைய விலை உச்சத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்து பொங்கல் பண்டிகை வருகிறது. பொங்கல் பண்டிகை என்பது தமிழகத்தில் மட்டுமே கொண்டாடப்படுகின்ற ஒரு விஷயம். மற்ற மாநிலங்களிலும் வேறு சில பெயர்களில் கொண்டாடப்பட்டாலும் சர்வதேச அளவில் தங்கத்தினுடைய விலை, பொருளாதார சூழ்நிலை போன்றவை தங்கத்தினுடைய விலையில் ஏற்படுகின்ற தாக்கமும் இந்த பண்டிகை கால தாக்கமும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? இல்ல, நம் நாட்டில் ஏற்படுத்தக்கூடிய பண்டிகை காலமோ அல்லது நெருக்கடியோ எந்த விதத்திலையும் சர்வதேச சந்தையினுடைய விலையில் மாற்றத்தை ஏற்படுத்தாது. இந்த மாற்றம் முழுக்க சர்வதேச பொருளாதாரத்தை பொறுத்து மட்டுமே அமைந்துள்ளது. அதனால் இருக்கக்கூடிய சூழ்நிலையை கணித்து பார்க்கும் பொழுது தங்கம் அல்லது வெள்ளியினுடைய விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டுதான் போகும். தங்கத்தை விட வெள்ளியினுடைய விலைகள் மிக அதிகமாக உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். தங்கத்தின் விலை கிராமிற்கு 420 ரூபாய் தற்பொழுது குறைந்திருக்கிறது. இணைப்பிற்கு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ஜெயந்திலால் சலானி. தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏறிக்கொண்டிருந்த சூழலில் இன்று விலை குறைந்திருக்கிறது. ஒரு கிராமிற்கு 420 ரூபாய் குறைந்திருக்கிறது. நகை வணிகர்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் கூறும்பொழுது தங்கத்தின் விலை இனி தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கும் என்று அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக புத்தாண்டு தொடங்கிய முதல் வாரத்தில் தங்கத்தினுடைய விலை இன்னும் அதிகமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். தங்கத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு இதுவே தகுந்த தருணம் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். தங்கத்தின் விலை இன்று கிராமிற்கு 420 ரூபாய் குறைந்து 12,600 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு சவரன் 3,360 ரூபாய் விலை குறைந்திருக்கிறது.